கிபி 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுதான் பாபர் மசூதி. முகல் பேரரசை நிறுவிய பாபரின் நினைவாக கட்டி எழுப்பப்பட்ட இந்த பாபர் மசூதி ஒரு கோவிலை அழித்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் 1970-80களில் தொடங்கப்பட்டது. ராமர் பிறந்த இடத்துல உருவாக்கப்பட்ட கோயில் இது. அந்த கோவிலை அழித்து தான் பாபர் மசூதி உருவாக்குனாங்க முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி தீவிரமான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த பிரச்சாரத்தை விஸ்வ இந்து பரிஷத் பிஜேபி பெரிய அளவுல கொண்டு போனாங்க. இந்த பிரச்சாரத்தின் மூலமா புகைந்து கொண்டிருந்த நெருப்பு 1992ல பெரிய அளவுல வெடிச்சது. டிசம்பர் 6ஆம் தேதி அதிக எண்ணிக்கையில விஸ்வ இந்து பரிஷத்துடைய தொண்டர்கள் பாபர் மசூதியை சூழ்ந்து ஒவ்வொரு செங்கல்லை இடித்து ஒரு சில மணி நேரங்கள்லயே தரைமட்டமாக்கினாங்க. இதனால இந்தியா முழுக்க மிகப்பெரிய கலவரம் உருவாச்சு. இந்த கலவரத்தால இந்தியா முழுக்க 2000க்கு மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. அதை பற்றி விசாரணை கமிஷன் தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இறுதியில அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதற்கு பதில் இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கப்படணும்னு அந்த தீர்ப்பு சொல்லுச்சு. இதன் மூலம் மதவெறுப்பு அரசியல் எவ்வளவு கொடூரமானது அப்படின்றது இந்தியா உணர்ந்துச்சு.